Praise the Lord. Praise the Lord. அனைவருக்கும் காலை வணக்கம். குருத்தோலை ஞாயிறு காலை திருப்பலியில் பங்கேற்க இருக்கின்றோம். அனைவரும் ஆலய மணிக்கூண்டுக்கு முன்னால் கூடியிருக்கவும், அங்கு குருத்தோலைகள் மந்திரிக்கப்பட்டு அங்கிருந்து பவனியாக நாம் சிலுவை பாதையில் சென்று ஆலயத்தை வந்து அடைவோம். குருத்தோலைகள் கையில் வைத்திருங்கள். குருத்தோலைகள் மந்திரிக்கப்படும் பொழுது உங்கள் கையில் அவைகள் இருக்க வேண்டும். பாடல் சீட்டை எடுத்து வைத்து பாடல்கள், தெரிந்த பாடல்கள், பாரம்பரிய பாடல்கள் இவைகளை பாடிய வண்ணம் ஆண்டவருக்கு புகழ் அஞ்சலி செலுத்திக் கொண்டு வருவோம். Hello. அன்பிற்குரியவர்களே, தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற இயேசு வீர பயணம் மேற்கொண்ட நிகழ்வை
இன்று நினைத்து பார்க்கிறோம், சிந்திக்கிறோம். தாவீதின் குலத்தில் பிறந்து அனைத்து உலகின் அரசராகி அதன் முத்தாய்ப்பாக பாஸ்கா பலியை நிறைவேற்றவும் தன் பணியின் மகிமையை நிறைவுபடுத்தவும் இயேசு எருசலேமிற்குள் நுழையும் வரலாற்று நிகழ்வை இன்று நினைவு கூறுகின்றோம். மனிதகுலம் மீட்பு பெற துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சிந்தையில் ஆழ பதித்தவராய் எருசலேமிற்குள் நுழைந்தார் இயேசு. இன்று நாம் நினைவு கூறும் எருசலேமிற்குள் இயேசு நுழையும் நிகழ்வை தன் பணிவாழ்வின் உச்சகட்டமாக இயேசு கருதினார். எனவே அன்பு சகோதரமே, குருத்தோலைகளை கையில் ஏந்தியவர்களாய் கவலைகளைக் கண்டு கண்ணீர் வடிக்காமல், துன்பத்தைக் கண்டு துவண்டு விடாமல், சோகமான சுமைகளை பிறர் நலன் கருதி சுகமாக சுமந்த இயேசுவின் மனநிலையை இப்புனித வாரம் முழுவதும் உள்ளத்தில் இருத்தி சிந்திப்போம். பவனியில் பக்தி பரவசத்தோடு பங்கெடுப்போம். இறைவனின் நிறையருளை நிரம்ப பெற்றுக்கொள்வோம். மகனுக்கு ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி நிரம்ப பெற்றவரே, இஸ்ரவேலின் பேரரசே, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தவக்கால தொடக்கத்திலிருந்தே தவ முயற்சிகளாலும் பிறர் அன்பு பணிகளாலும் நம் இதயங்களை தயாரித்த பின் இன்று நாம் ஒன்று கூடியுள்ளோம். இதனால் நம் ஆண்டவருடைய பாஸ்கா மறை நிகழ்வை, அதாவது ஆண்டவருடைய திருப்பாடுகளையும் உயிர்ப்பையும் உலகளாவிய திரு அவையோடு சேர்ந்து அறிவிக்கின்றோம். இப்பாஸ்கா மறை நிகழ்வை நிறைவேற்றவே அவர் தம் நகரான எருசலேமுக்குள் நுழைந்தார். எனவே மீட்பளிக்கும் இந்த நுழைவை நாம் முழு நம்பிக்கையுடனும் இறைப்பற்றுடனும் நினைவில் கொண்டு ஆண்டவரை பின் செல்வோம். அவருடைய அருளினால் சிலுவையின் பங்கேற்பார்களாக மாறி அவருடைய உயிர்ப்பிலும் வாழ்விலும் நாம் பங்கு பெறுவோமாக. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இக்குருத்தோலைகளை உமது ஆசியால் புனிதப்படுத்தியருளும். இதனால் கிறிஸ்து அரசரை அக்களிப்புடன் பின்பற்றும் நாங்கள் அவர் வழியாக நிலையான எருசலேமுக்குள் வந்து சேர ஆற்றல் பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இப்பொழுது குருத்தோலைகள் மீது தூபமும் தீர்த்தமும் காட்டப்படும். பாடல் எபிரேயர்களின் சிறுவர் குழாம். சிறுவர் குழாம் ஒளிவ கிளைகள் பிடி
மண்ணுலகும் அதில் நிறையாவும் ஆண்டவருடையன. பூவுலகும் அதில் வாழும் யாவும் அவர்தம் உடைமையே. ஏனெனில் கடல்களின் மீது பூவுலகை நிலைநிறுத்தியவர் அவரே, ஆறுகளின் மீது அதை நிலைநாட்டியவர் அவரே. எபிரேயர்கள் சிறுவர் குழாம் பொழிவர் கிளைகள் பிடித்தவராம் உன்னதங்களிலே ஓசானா என்று முழங்கி ஆர்ப்பரித்து ஆண்டவரை எதிர்கொண்டனரே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவுடன் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு முன்பாகவே எருசலேமுக்கு புறப்பட்டு சென்றார். ஒலிவம் என வழங்கப்படும் மலை அருகில் உள்ள பெத்பெகு பெத்தானியா என்ற ஊர்களை அவர் நெருங்கி வந்தபோது 2 சீடர்களை அனுப்பினார். அப்போது அவர் அவர்களிடம், எதிரே இருக்கும் ஊருக்குள் போங்கள், அதில் நுழைந்ததும் இதுவரை யாரும் அமராத ஒரு கழுதை குட்டி கட்டி வைக்கப்பட்டிருப்பதை காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். யாராவது உங்களிடம் ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டால், இது ஆண்டவருக்கு தேவை என சொல்லுங்கள் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் சென்று அவர் தங்களுக்கு சொன்னவாறே இருக்க கண்டார்கள். அவர்கள் அதை அவிழ்த்து கொண்டிருந்த போது கழுதையின் உரிமையாளர்கள், கழுதையை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார்கள். அதற்கு அவர்கள், இது ஆண்டவருக்கு தேவை என்றார்கள். பின்பு அதை இயேசுவிடம் ஓட்டி வந்தார்கள். அக்கழுதையின் மேல் தங்கள் மேலுடைகளை போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற வைத்தார்கள். அவர் போய்க் கொண்டிருந்த போது அவர்கள் தங்கள் மேலுடைகளை வழியில் விரித்து கொண்டே சென்றார்கள். இயேசு ஒலிவ மலைச்சரிவை நெருங்கினார். அப்போது திரண்டிருந்த சீடர் அனைவரும் தாங்கள் கண்ட அனைத்து வல்ல செயல்களுக்காகவும் உரத்த குரலில் மகிழ்ச்சியோடு கடவுளை புகழத் தொடங்கினர். ஆண்டவர் பெயரால் அரசராய் வருகிறவர் ஆசி பெற்றவர், விண்ணகத்தில் அமைதியும் மாட்சியும் உண்டாகுக என்றனர். அப்போது கூட்டத்தில் இருந்த பரிசேயர்களுள் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம் சீடர்களை கடிந்து கொள்ளும் என்றனர். அதற்கு அவர் மறுமொழியாக, இவர்கள் பேசாதிருந்தால் கற்களே கத்தும் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவை புகழ்ந்து ஆர்ப்பரித்த மக்கள் திரளை போன்று நாமும் அமைதியுடன் புறப்படுவோம். இந்த பவனியில் குரு முன்னே செல்ல, மக்கள் பின்னால் வர வேண்டும். இது ஒரு ஆல்ஃபா லீடர்ஷிப் என்பதை ஆழ்ந்த இறையியல் நமக்கு வலியுறுத்தும். எனவே ஆயன் முன்னால் ஆடுகள் பின்னால் என்கின்ற சித்தாந்தத்தில் குரு முன்னால் செல்ல, மக்கள் அனைவரும் நம்முடைய பாரம்பரிய பாடல்களை பாடிக்கொண்டு ஆண்டவரை புகழ்ந்தேத்தி கொண்டு வருவோம்.
ஆண்டவரே எம் மன்னவரே எழுந்தருள்வீரே. ஓசானா தாவீதின் புதல்வா. ஓசானா ஓசானா ஓசானா. தாவீதின் அரசரின் புத்திரரே ஓர் தெய்வீக முடியோடு வந்தவரே. தருமரென புகழடைந்தவரே எம் தேவனாம் இயேசுவே எழுந்தருளும். ஓசானா தாவீதின் புதல்வா. ஓசானா ஓசானா ஓசானா. கோவேரி குட்டி ஆசானா எம் குழந்தைகள் துணியே பஞ்சனையா. இலைகளே உமது ஜெய கொடியா. எம் கர்த்தராம் இயேசுவே எழுந்தருளும். ஓசானா தாவீதின் புதல்வா. ஓசானா ஓசானா ஓசானா. இயேசு அரசே இரட்சகரே மகிமை வணக்கம் புகழுமக்கே. எழிலா சிறுவர் திரளுமக்கே அன்புடன் பாடினர் ஓசானா. இஸ்ராயேலின் அரசர் நீர். தாவீதின் புகழ் சேர் புதல்வர் நீர். ஆசி பெற்ற அரசே நீர். ஆண்டவர் பெயரால் வருகின்றீர். கிறிஸ்து அரசே இரட்சகரே மகிமை வணக்கம் புகழுமக்கே. எழிலா சிறுவர் திரளுமக்கே அன்புடன் பாடினர் ஓசானா. எபிரேயர்களும் திரள் திரளாய் குருத்துக்கள் ஏந்தி எதிர்கொண்டனர். ஜெபமும் கீதமும் காணிக்கையும் கொண்டு யாமிதோ வருகின்றோம். இயேசு அரசே இரட்சகரே மகிமை வணக்கம் புகழுமக்கே. எழிலா சிறுவர் திரளுமக்கே அன்புடன் பாடினர் ஓசானா. ஆண்டவர் புனித நகரத்தில்
ஆண்டவர் புனித நகரத்தில் நுழைகையில் எபிரேய சிறுவர் குழாம் உயிர்த்தெழுதலை அறிவித்தவரோ குருத்து மடல்களை ஏந்தி நின்று உன்னதங்களிலே ஓசானா என்று மகிழ்வுடன் ஆர்ப்பரித்தார். எருசலேம் நகருக்கு இயேசுபிரான் வருவதை கேட்ட மக்களெல்லாம் அவரை எதிர்கொண்டழைத்தனரே குருத்து மடல்களை ஏந்தி நின்று உன்னதங்களிலே ஓசானா என்று மகிழ்வுடன் ஆர்ப்பரித்தார். ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, தாழ்மையின் எடுத்துக்காட்டை மனித இனம் பின்பற்ற எங்கள் மீட்பரை மனித உடல் எடுக்கவும் சிலுவையை ஏற்றுக்கொள்ளவும் செய்தீரே. இதனால் நாங்கள் அவரது பொறுமையை கற்றுக்கொண்டு அவரது உயிர்ப்பில் பங்கேற்க தகுதி பெறுமாறு எங்களுக்கு கனிவாய் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். கிறிஸ்துவுக்கு பின் 2019 ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி குருத்து ஞாயிறு பெருவிழாவை புனித வாரத்தை துவங்குகிறோம். இத்திருப்பலையும் வழிபாட்டு சடங்குகளையும் தொலைக்காட்சிகளுக்கு உபயம் செய்கின்ற உபயதாரர்களான ஆந்திரே அன்னாள் குடும்பம், ஷபியை குடும்பம், பெஞ்சமின் மரி தெரேஸ் குடும்பம், சென்ட் ஜான் கிஸ் நிறுவனம், ஜோசப் டெனிஸ் குடும்பம், பொலின் ஆண்டன் குடும்பம், ஜோசப் கேத்ரின் குடும்பம், ஆண்டு பிலிப் பிள்ளைமோட்டன் குடும்பம், வேலுசாமி பார்த்திபன் குடும்பம் இவர்களோடு குருத்துவ அருள் பொழிவு பெற்றவர்களின் உடல் உள்ள ஆன்ம நலன்களுக்காகவும் பிறந்தநாள் நன்றியாக ஹெர்பர்ட் வினோத் சென்னை, கோம்பின் மரி தெரேஸ் தம்பியான் 21வது பிறந்தநாள் நன்றியாக டுரோக் டேனியல், மாதாவுக்கு நன்றியாக ஜான்சன் பிரான்சிஸ்கா நான்சி ஒன் துபாய், ரோசாலி கேத்ரின், ஆரோக்கியசாமி ரீட்டா மேரி, ஆல்போன்ஸ் ஜெரின், மாதாவுக்கு நன்றியாக குடும்ப கத்துக்கள் நிறைவேற மேத்யூ ஜூட்வின், ஆண்டோனி பிள்ளை மரியநேசன் மற்றும் பிள்ளைகள் கனடா, குளோரி ரெய்மன் நாகர்கோவில், கிரீட்டா ஜோசப் கோயம்புத்தூர், ராணி பாக்கியராஜ் பெங்களூர், அற்புத சபரிராஜ் திருநெல்வேலி, தைரியம் சாரம் சகாயராணி சென்னை, தர்மம் ராமநாதபுரம், நன்றியாக உடலுக்காக மரியாம்பிள்ளை அல்போன்ஸ் சிலியாமலா விஜய் லண்டன், கேஸ் வெற்றி பெற அடைக்கலமேரி கனடா, அடைக்கலமேரி கருத்துப்படி தேர்வில் வெற்றி பெற டிக்சன், அக்ஸிலியா வாஸ் கருத்துப்படி குழந்தை வர வேண்டி ஜொனாத்தன் ஜிசேல், நன்றியாக கரீன் மிக்கேல், உடல் நலம் வேண்டி ஜெகதீஷ், 9ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற இதயாண்டவருக்கு நன்றியாக சார்லஸ், உடல் நலன் வேண்டி தங்கம்மா, வேலை வேண்டி ஹெர்பர்ட் வினோத் சென்னை, இறை இறக்கத்தையும் ஞானத்தையும் வழிகாட்டுதல் நாடி நிற்க ட்ரினிட்டி கிராஃபிக்ஸ், உடல் உள்ள ஆன்மநலன் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற எஸ்ஐ சேகர் எர்வின் பால் பஹ்ரைன், தூத்துக்குடி எட்வர்ட் ஜான்சன் கருத்துப்படி தேர்தல் நல்ல முறையில் நடக்க, இயற்கை சீற்றத்தால் மீனவ மக்கள் விவசாயம் எல்லா மக்களும் பாதிப்பில்லாமல் பாதுகாப்பாக வாழ குடும்ப கருத்துக்கள் நிறைவேற, கால்வழி தீர கட்டுகள் தீர நன்கு படிக்க ஸ்டெஃபானி பிரான்ஸ், குடும்பத்திற்கு சிறு தீவினைகள் செய்பவர்கள் நிரந்தர கட்டுக்குள் நீங்க வேண்டி ரோசலின் பிரான்ஸ், கிளேவர் ஆண்மையை பார்ட்டிக்காகவும் இதய நோய்ந்து சுகம் பெற வேண்டி மேரி ரஞ்சிதம், கருத்துக்கள் நிறைவேற டொமினிக் மரி ரெஜினா, சிறில் சகாயராஜ் டெய்சி சென்னை, தெலா விக்டோரி இசபெல்லா, தூயாவின் அருள் பெற நன்கு படிக்க வேண்டிய நிர்மலா ராணி, கருத்துக்கள் நிறைவேற உடல் வேண்டிய விக்டர் சுசான் டொமினிக், குடும்ப சமாதானம் வேண்டிய குடும்ப கருத்துக்கள் நிறைவேற மகளின் நிரந்தர வேலை மற்றும் நல்வாழ்வுக்காக கேத்ரின் குடும்பம் நாகர்கோயில், ஆண்மையை பார்ட்டிக்காக உத்திர செலுத்த ஆன்மாக்கள்
பணிமயம் செஃப்ரின், ஏசையா, கரோலின், ஜேம்ஸ், பிரான்சிஸ் மேரி தங்கம், ஆஸ்திரேலியா, பிரான்சிஸ், மத்தியாஸ், ஜோசப், கலிஃபோர்னியா, லூர்து மரி, ஜோசப் சாண்டியர், சிசிலியா, பங்கராஸ், பிரவீன், ஜேவியர், அரிபுத்ரி, அந்தோணிசாமி, தெரச பாப்பி, ரிச்சர்ட், லூர்துராஜ் இவர்களுக்காகவும் திருப்பலை தொலைக்காட்சி இணையத்திலும் கண்டு ஒப்படுகின்ற குடும்பங்கள், வயதானவர்கள், நோயாளிகள், குழந்தைகள், இராணுவ வீரர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம். முதல் வாசகத்துக்கு முன் முன்னுரை செவிமடுப்போம். துன்புறும் ஊழியனாக இயேசுவை குறித்து எசாயா இறைவாக்கினர் முன்னறிவித்ததை இன்றைய முதல் வாசகம் நமக்கு தருகிறது. நம்முடைய துன்ப நேரத்தில் வலிமை மிக்க போர் வீரனைப் போல நம் கடவுள் நம்முடன் இருந்து நம்மை இழிநிலைகளிலிருந்து விடுவிப்பார் என்ற எண்ணத்தை உள்ளத்தின் ஆழத்தில் பதித்தவர்களாய் இவ்வாசகத்திற்கு நமது உள்ளத்தை திறந்து வைப்போம். முதல் வாசகம். நிந்தை செய்வோருக்கு என் முகத்தை மறைக்கவில்லை, இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 50, இறைவசனங்கள் 4 முதல் 7 வரை. நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோனி நாவை எனக்கு அளித்துள்ளார். காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார். கற்போர் கேட்பது போல் நானும் செவி கொடுக்க செய்கிறார். ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிழந்தெழவில்லை, விலகி செல்லவும் இல்லை. அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையும் ஒப்புவித்தேன். நிந்தை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையேன், என் முகத்தை கற்பாறை ஆக்கிக் கொண்டேன். இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இறைவா என் இறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர்? என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர்? என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர்? என்னை பார்ப்போர் எல்லோரும் என்னை ஏளனம் செய்கின்றனர். உதட்டு பிதுக்கி தலையை அசைக்கின்றனர். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தானே, அவர் மீட்கட்டும். அவருக்கு இவன் மீது பிரியமிருந்தால் இவனை விடுவிக்கட்டும் என்றார்கள். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர்? என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர்? ஏனெனில் பல நாய்கள் என்னை சூழ்ந்து கொண்டன. பொல்லாதவர் கூட்டம் என்னை வளைத்து கொண்டது. என் கைகளையும் கால்களையும் துளைத்தார்கள். என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணிவிட முடியும். அவர்களோ என்னை பார்க்கிறார்கள், பார்த்து அக்களிக்கிறார்கள். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர்? என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை
என் ஆடைகளை தங்களுக்குள் பகிர்ந்து கொள்கிறார்கள், என் உடை மீது சீட்டு போடுகிறார்கள். ஆனால் நீரே ஆண்டவரே, என்னை விட்டு தொலைவில் போய்விடாதேயும். எனக்கு துணையாக நீ உதவி புரிய விரைந்து வாரும். என் இறைவா, என் இறைவா, என்னை கை நெகிழ்ந்தே. என் இறைவா, என் இறைவா, என்னை கை நெகிழ்ந்தே. இரண்டாம் வாசக முன்னுரை. இறைமகன் இயேசு தன் தந்தையின் மீது கொண்ட அன்பினாலும் கீழ்ப்படிதலினாலும் மானுடம் ஏற்கும் அளவுக்கு தம்மையே வெறுமையாக்கி தாழ்த்தி கொண்டதால் இறைவன் அவரை எல்லோருக்கும் மேலாக உயர்த்தினார். நாமும் வாழ்வு பெற, உயர்வு பெற, இறை விருப்பத்திற்கு நம்மையே கையளிக்க வரம் கேட்டு வாசகத்திற்கு கவனமுடன் செவி கொடுப்போம். இரண்டாம் வாசகம். கிறிஸ்து தம்மையே தாழ்த்திக் கொண்டார், எனவே கடவுளும் கிறிஸ்துவை உயர்த்தினார். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தை 6 முதல் 11 முடிய. கடவுள் வடிவில் விளங்கிய கிறிஸ்து கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையை தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுலோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடுமே. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து தம்மை தாழ்த்தி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிபவரானார். ஆதலால் தாம் கடவுள் அவரை எல்லோருக்கும் மேலாய் உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். புனித லூக்கா எழுதிய நற்செய்தியின்படி நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகள். நேரமானதும் இயேசு திருத்தூதரோடு பந்தியில் அமர்ந்தார். அப்போது அவர் அவர்களை நோக்கி, நான் துன்பங்கள் படும் முன் உங்களோடு இந்த பாஸ்கா விருந்தை உண்பதற்கு மிக ஆவலாயிருந்தேன். ஏனெனில் இறையாட்சியில் இது நிறைவேறும் வரை இதை நான் உண்ணமாட்டேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களிடம், இதை பெற்று உங்களுக்குள்ளே பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனெனில் இது முதல் இறையாட்சி வரும் வரை திராட்சைப்பழ ரசத்தை குடிப்பதில்லை என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படும் எனது உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து, இந்த கிண்ணம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. என்னை காட்டிக் கொடுப்பவன் இதோ என்னோடு பந்தியில் அமர்ந்திருக்கிறான். மானிட மகன் தமக்கென்று குறிக்கப்பட்டபடியே போகிறார், ஆனால் அவரை காட்டிக் கொடுக்கிறவனுக்கு கேடு என்றார்.
அப்போது அவர்கள், நம்மில் இச்செயலை செய்ய போகிறவர் யார் என்று தங்களுக்குள்ளே கேட்கத் தொடங்கினார்கள். மேலும் தங்களுக்குள்ளே பெரியவராக எண்ணப்பட வேண்டியவர் யார் என்ற விவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், பிற இனத்தவரின் அரசர்கள் மக்களை அடக்கி ஆளுகின்றார்கள். அதிகாரம் காட்டுகின்றவர்கள் நன்மை செய்பவர்கள் என அழைக்கப்படுகின்றார்கள். ஆனால் நீங்கள் அப்படி செய்யலாகாது. உங்களுள் பெரியவர் சிறியவராகவும் ஆட்சி புரிபவர் தொண்டு புரிபவராகவும் மாற வேண்டும். யார் பெரியவர்? பந்தியில் அமர்ந்திருப்பவரா அல்லது பணிவிடை புரிபவரா? பந்தியில் அமர்ந்திருப்பவர் அல்லவா? நான் உங்கள் நடுவே பணிவிடை புரிபவனாக இருக்கிறேன். நான் சோதிக்கப்படும் போது என்னோடு இருந்தவர்கள் நீங்களே. என் தந்தை எனக்கு ஆட்சியுரிமை கொடுத்திருப்பது போல நானும் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆகவே என் ஆட்சி வரும்போது நீங்கள் என்னோடு பந்தியில் அமர்ந்து உண்டு குடிப்பீர்கள். இஸ்ராயலின் 12 குலத்தவருக்கும் தீர்ப்பு வழங்க அரியணையில் அமர்வீர்கள் என்றார். பின்னர் சீமோனை நோக்கி, சீமோனே, சீமோனே, இதோ கோதுமையை போல உங்களை புடைக்க சாத்தான் அனுமதி கேட்டிருக்கிறான். ஆனால் நான் உனது நம்பிக்கை தளராதிருக்க உனக்காக மன்றாடினேன். நீ மனம் திரும்பிய பின் உன் சகோதரர்களை உறுதிப்படுத்து என்றார். அதற்கு பேதுரு, ஆண்டவரே, உம்மோடு சிறையிடப்படுவதற்கும் ஏன் சாவதற்கும் நான் ஆயத்தமாய் உள்ளேன் என்றார். இயேசு அவரிடம், பேதுருவே, இன்றிரவு என்னை தெரியாது என மும்முறை நீ மறுதளிக்கும் முன் சேவல் கூவாது என உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு சீடர்களிடம், நான் உங்களை பணப்பையோ வேறு பையோ மிதியடியோ எதுவும் இல்லாமல் அனுப்பிய போது உங்களுக்கு ஏதாவது குறை இருந்ததா என்று கேட்டார். அவர்கள், ஒரு குறையும் இருந்ததில்லை என்றார்கள். அவர் அவர்களிடம், ஆனால் இப்போது பணப்பை உடையவன் அதை எடுத்துக்கொள்ளட்டும், வேறு பை உடையவரும் அவ்வாறே செய்யட்டும். வாள் இல்லாதவன் தன் மேலுடையை விற்று வாள் வாங்கி கொள்ளட்டும். ஏனெனில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கொடியவருள் ஒருவராக கருதப்பட்டார் என்று மறைநூலில் எழுதப்பட்டுள்ளது. என் வாழ்வில் நிறைவேற வேண்டும். என்னை பற்றியவை எல்லாம் நிறைவேறி வருகின்றன என்றார். அவர்கள், ஆண்டவரே, இதோ இங்கே 2 வாள்கள் உள்ளன என்றார்கள். இயேசு அவளிடம், போதும் என்றார். இயேசு அங்கிருந்து புறப்பட்டு தம் வழக்கப்படி ஒலிவ மலைக்கு சென்றார். சீடர்களும் அவரை பின்தொடர்ந்தார்கள். அந்த இடத்தை அடைந்ததும் அவர் அவளிடம், சோதனைக்கு உட்படாதிருக்க இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார். பிறகு அவர் அவர்களை விட்டு கல்லெறி தூரம் விலகிச் சென்று முழந்தால் படியிட்டு இறைவனிடம் வேண்டினார். தந்தையே, உமக்கு விருப்பமானால் இத்துன்பக் கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றும். ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல, உம் விருப்பப்படியே நிகழட்டும் என்று கூறினார். அப்போது விண்ணகத்திலிருந்து ஒரு தூதர் அவர்களுக்கு தோன்றி அவரை வலுப்படுத்தினார். அவரோ மிகுந்த வேதனைக்குள்ளாகவே உருக்கமாய் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அவரது வியர்வை பெரும் இரத்த துளிகளைப் போல தரையில் விழுந்தது. அவர் இறை வேண்டலை முடித்துவிட்டு எழுந்து சீடர்களிடம் வந்தபோது அவர்கள் துயரத்தால் சோர்வுற்று தூங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டார். அவளிடம், என்ன உறங்கிக் கொண்டா இருக்கிறீர்கள்? சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார். இயேசு தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது இதோ மக்கள் கூட்டமாய் வந்திருந்தனர். 12 ஒருவனான யூதாசு என்பவன் அவர்களுக்கு முன் வந்து அவரை முத்தமிட நெருங்கினான். இயேசு அவனிடம், யூதாசே, முத்தமிட்டா மானிட மகனை காட்டிக் கொடுக்க போகிறாய் என்றார். அவரை சூழ நின்றவர்கள் நிகழப்போவதை உணர்ந்து, ஆண்டவரே, வாளால் வெட்டலாமா என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர்களுள் ஒருவர் தலைமை குருவின் பணியாளரை தாக்கி அவருடைய வலக்காதை துண்டித்தார். இயேசு அவளை பார்த்து, விடுங்கள், போதும் என்று கூறி அவருடைய காதை தொட்டு நலமாக்கினார். அவர் தம்மிடம் வந்த தலைமை குருக்களையும் கோவில் காவல் தலைவர்களையும் மூப்பர்களையும் பார்த்து, ஒரு கள்வனை பிடிக்க வருவது போல நீங்கள் வாள்களோடும் தடிகளோடும் வந்தது ஏன்? நான் நாள்தோறும் கோவிலில் உங்களோடு இருந்தும் நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. ஆனால் இது உங்களுடைய நேரம். இப்போது இருள் அதிகாரம் செலுத்துகிறது என்றார். பின்னர் அவர்கள் இயேசுவை கைது செய்து இழுத்துச் சென்று தலைமை குருவின் வீட்டுக்கு கொண்டு போனார்கள்.
பேதுரு தொலையில் அவரை பின்தொடர்ந்தார். வீட்டு உள்முற்றத்தின் நடுவில் நெருப்பு மூட்டி அதை சுற்றி அவர்கள் உட்கார்ந்திருந்தார்கள். பேதுருவும் அவர்களோடு இருந்தார். அப்போது பணிப்பெண் ஒருவர் நெருப்பின் அருகில் அவர் அமர்ந்திருப்பதைக் கண்டு அவரை உற்று பார்த்து, இவனும் அவனோடு இருந்தவன் என்றார். அவரோ, அம்மா, அவரை எனக்கு தெரியாது என மறுதளித்தார். சிறிது நேரத்திற்கு பின் அவரை கண்ட வேறு ஒருவர், நீயும் அவர்களை சேர்ந்தவன் என்றார். பேதுரு, இல்லை அப்பா என்றார். ஏறக்குறைய 1 மணி நேரத்திற்கு பின்பு மற்றொருவர், உண்மையாகவே இவனும் அவனோடு இருந்தான், இவனும் கலிலேயன்தான் என்று வலியுறுத்தி கூறினார். பேதுருவோ, நீர் குறிப்பிடுபவரை எனக்கு தெரியாது என்றார். அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போதே சேவல் கூவிற்று. ஆண்டவர் திரும்பி பேதுருவை கூர்ந்து நோக்கினார். இன்று சேவல் கூவும் முன் நீ என்னை 3 முறை மறுதலிப்பாய் என்று ஆண்டவர் தமக்கு கூறியதை பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே சென்று மனம் நொந்து அழுதார். இயேசுவை பிடித்து வைத்திருந்தவர்கள் அவரை ஏளனம் செய்து நைய புடைத்தார்கள். அவரது முகத்தை மூடி, உன்னை அடித்தவர் யார்? இறைவாக்கினனே சொல் என்று கேட்டார்கள். இன்னும் பலவாறு பழித்துரைத்தார்கள். பொழுது விடிந்ததும் மக்களின் மூப்பர்களும் தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் கூடி வந்தார்கள். இயேசுவை இழுத்து சென்று தங்கள் மூப்பர் சங்கத்தின் முன் நிறுத்தினார்கள். அவர்கள், நீ மெசியாதானா? எங்களிடம் சொல் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், நான் உங்களிடம் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீர்கள், நான் உங்களிடம் கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டீர்கள். இது முதல் மானிட மகன் வல்லவராம் கடவுளின் வலப்புறத்தில் வீற்றிருப்பார் என்றார். அதற்கு அவர்கள் அனைவரும், அப்படியானால் நீ இறைமகனா என்று கேட்டனர். அவரோ, நான் இறைமகன் என நீங்களே சொல்லுகிறீர்கள் என்று அவர்களுக்கு சொன்னார். அதற்கு அவர்கள், இன்னும் நமக்கு சான்றுகள் தேவையா? இவன் வாயிலிருந்து நாமே கேட்டோமே என்றார்கள். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் எழுந்து இயேசுவை பிலாத்தின் முன் கொண்டு சென்றனர். இவன் நம் மக்கள் சீரழிய காரணமாக இருக்கின்றான். சீசருக்கு கப்பம் கட்டக்கூடாது என்கிறான். தானே மெசியாவாகிய அரசன் என்று சொல்லிக் கொள்கிறான். இவற்றையெல்லாம் நாங்களே கேட்டோம் என்று இயேசுவின் மேல் குற்றம் சுமத்த தொடங்கினார்கள். பிலாத்து அவரை நோக்கி, நீ யூதரின் அரசனா என்று கேட்க அவர், அவ்வாறு நீர் சொல்லுகிறீர் என்று பதில் கூறினார். பிலாத்து தலைமை குருக்களையும் மக்களையும் பார்த்து, இவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லை என்று கூறினான். ஆனால் அவர்கள், இவன் கலிலேயா தொடங்கி யூதேயா வரை இவ்விடம் முழுவதிலும் மக்களுக்கு கற்பித்து அவர்களை தூண்டிவிடுகிறான் என்று வலியுறுத்தி கூறினார்கள். இதை கேட்ட பிலாத்து, இவன் கலிலேயனா என்று கேட்டான். அவர் ஏரோதுவின் அதிகாரத்திற்கு உட்பட்டவர் என்று அவன் அறிந்து அப்போது எருசலேமில் இருந்து ஏரோதிடம் அவரை அனுப்பினான். இயேசுவை கண்டபோது ஏரோது மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தான். ஏனெனில் அவரை குறித்து கேள்விப்பட்டு அவரை காண நெடுங்காலமாய் விருப்பமாயிருந்தான். அவர் அரும் அடையாளம் ஏதாவது செய்வதை காணலாம் என்றும் நெடுங்காலமாய் எதிர்பார்த்திருந்தான். அவன் அவரிடம் பல கேள்விகள் கேட்டான். ஆனால் அவர் அவனுக்கு பதில் எதுவும் கூறவில்லை. அங்கு நின்ற தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் அவர் மேல் மிகுதியான குற்றம் சுமத்தி கொண்டிருந்தார்கள். ஏரோது தன் படை வீரரோடு அவரை இகழ்ந்து ஏளனம் செய்து பளபளப்பான ஆடையை அவருக்கு உடுத்தி அவரை பிலாத்திடம் திருப்பி அனுப்பினான். அதுவரை ஒருவருக்கு ஒருவர் பகைவராய் இருந்து ஏரோதுவும் பிலாத்துவும் அன்று நண்பர்களாயினர். பிலாத்து தலைமை குருக்களையும் ஆட்சியாளர்களையும் மக்களையும் ஒன்றாக வரவழைத்தான். அவர்களை நோக்கி, மக்கள் சீரழிய காரணமாய் இருக்கிறான் என்று இவனை என்னிடம் கொண்டு வந்தீர்கள். இதோ நான் உங்கள் முன்னிலையில் விசாரித்தும் நீங்கள் சுமத்துகிற எந்த குற்றத்தையும் இவனிடத்தில் காணவில்லை. ஏரோதும் குற்றம் எதுவும் காணவில்லை. ஆகவே இவனை நம்மிடம் திருப்பி அனுப்பியுள்ளார். மரண தண்டனைக்குரிய யாதொன்றையும் இவன் செய்யவில்லை என்பது தெளிவு. எனவே இவனை தண்டித்து விடுதலை செய்வேன் என்றான். விழாவின் போது அவர்களுக்கென ஒரு கைதியை விடுவிக்க வேண்டிய கட்டாயம் அவனுக்கு இருந்தது. திரண்டிருந்த மக்கள் அனைவரும், இவன் ஒழிக, பரபாவை எங்களுக்கென விடுதலை செய்யும் என்று கத்தினர். பரபா நகரில் நடந்த கலகத்தில் ஈடுபட்டு கொலை செய்ததற்கான செயலிடப்பட்டவன். பிலாத்து இயேசுவை விடுதலை செய்ய விரும்பி
மீண்டும் அவர்களை கூப்பிட்டு பேசினான். ஆனால் அவர்கள், அவனை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். மூன்றாம் முறையாக அவன் அவர்களை நோக்கி, இவன் செய்த குற்றம் என்ன? மரண தண்டனைக்குரிய குற்றம் ஒன்றும் இவனிடம் நான் காணவில்லை. எனவே இவனை தண்டித்து விடுதலை செய்வேன் என்றான். அவர்கள் அவனை சிலுவையில் அறைய வேண்டுமென்று உரத்த குரலில் வற்புறுத்தி கேட்டார்கள். அவர்கள் குரலே வென்றது. அவர்கள் கேட்டபடியே பிலாத்து தீர்ப்பளித்தான். கலகத்தில் ஈடுபட்டு கொலை செய்ததற்கான சிறையிடப்பட்டிருந்தவனை அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே அவன் விடுதலை செய்தான். இயேசுவை அவர்கள் விருப்பப்படி செய்ய விட்டுவிட்டான். அவர்கள் இயேசுவை இழுத்து சென்று கொண்டிருந்த போது சீரேன் ஊரான சேர்ந்த சீமோன் என்பவர் வயல்வெளியில் இருந்து வந்து கொண்டிருந்தார். அவர்கள் அவரை பிடித்து இயேசுவின் சிலுவையை வைத்து அவருக்கு பின் அதை சுமந்து கொண்டு போக செய்தார்கள். பெருந்திரளான மக்களும் அவருக்காக மாரடித்து புலம்பி ஒப்பாரி வைத்த பெண்களும் அவர் பின்னே சென்றார்கள். இயேசு அப்பெண்கள் பக்கம் திரும்பி, எருசலேம் மகளிரே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், மாறாக உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள். ஏனெனில் இதோ ஒரு காலம் வரும், அப்போது மலடிகள் பேறு பெற்றோர் என்றும் பிள்ளை பெறாதோரும் பால் கொடாதோரும் பேறு பெற்றோர் என்றும் சொல்லுவார்கள். அப்போது அவர்கள் மலைகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் எனவும், குன்றுகளை பார்த்து எங்களை மூடிக்கொள்ளுங்கள் எனவும் சொல்வார்கள். பச்சை மரத்துக்கே இவ்வாறு செய்கிறார்கள் என்றால் பட்ட மரத்துக்கு என்னதான் செய்ய மாட்டார்கள் என்றார். வேறு 2 குற்றவாளிகளையும் மரண தண்டனைக்காக அவர்கள் அவரோடு கொண்டு சென்றார்கள். மண்டை ஓடு எனப்படும் இடத்திற்கு வந்ததும் அங்கே அவரையும் வலப்புறம் ஒருவனும் இடப்புறம் ஒருவனுமாக அக்குற்றவாளிகளையும் அவர்கள் சிலுவைகளில் அறைந்தார்கள். அப்போது இயேசு, தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னார். அவர்கள் அவருடைய ஆடைகளை குலுக்கல் முறையில் பங்கிட்டு கொண்டார்கள். மக்கள் இவற்றை பார்த்து கொண்டு நின்றார்கள். ஆட்சியாளர்கள், பிறரை விடுவித்தான், இவன் கடவுளின் மெசியாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவனுமானால் தன்னையே விடுவித்துக் கொள்ளட்டும் என்று கேலி செய்தார்கள். படைவீரர் அவரிடம் வந்து புளித்த திராட்சை ரசத்தை கொடுத்து, நீ யூதர்களின் அரசனானால் உன்னை காப்பாற்றிக்கொள் என்று எள்ளி நகையாடினர். இவன் யூதரின் அரசன் என்று அவரது சிலுவையின் மேல் எழுதி வைக்கப்பட்டிருந்தது. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ மெசியாதானே, உன்னையும் எங்களையும் காப்பாற்று என்று அவரை பழித்துரைத்தான். ஆனால் மற்றவன் அவனை கடிந்து கொண்டு, கடவுளுக்கு நீ அஞ்சுவதில்லையா? நீயும் அதே தீர்ப்புக்கு தானே உள்ளாகி இருக்கிறாய். நாம் தண்டிக்கப்படுவது முறையே, நம் செயல்களுக்கேற்ற தண்டனையை நாம் பெறுகிறோம். இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையே என்று பதில் உரைத்தான். பின்பு அவன், இயேசுவே, நீர் ஆட்சி உரிமை பெற்று வரும்போது என்னை நினைவிற்கொள்ளும் என்றான். அதற்கு இயேசு அவனிடம், நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன் என்றார். ஏறக்குறைய நண்பகல் 12 முதல் பிற்பகல் 3 மணி வரை நாடெங்கும் இருள் உண்டாயிற்று. கதிரவன் ஒளி கொடுக்கவில்லை. திருக்கோவிலின் திரை நடுவில் கிழிந்தது. தந்தையே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன் என்று இயேசு உரத்த குரலில் கூறி உயிர் துறந்தார். இதை கண்ட நூற்றுவர் தலைவர், இவர் உண்மையாகவே நேர்மையாளர் என்று கூறி கடவுளை போற்றி புகழ்ந்தார். இக்காட்சியை காண கூடி வந்திருந்த மக்கள் அனைவரும் நிகழ்ந்தவற்றை கண்டு மார்பில் அடித்து கொண்டு திரும்பி சென்றனர். அவருக்கு அறிமுகமான அனைவரும், கலிலேயாவிலிருந்து அவரை பின்பற்றி வந்திருந்த பெண்களும் தொலைவில் இருந்து இவற்றை பார்த்து கொண்டிருந்தார்கள். யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவர் இருந்தார். அவர் தலைமை சங்க உறுப்பினர், நல்லவர், நேர்மையாளர்,
தலைமை சங்கத்தினரின் திட்டத்துக்கும் செயலுக்கும் இணங்காத அவர் யூதேயாவில் உள்ள அரிமத்தியா ஊரை சேர்ந்தவர். இறை ஆட்சியின் வருகைக்காக காத்திருந்தவர். அவர் பிலாத்திடம் போய் இயேசுவின் உடலை கேட்டார். அவர் அவரது உடலை இறக்கி மெல்லிய துணியால் சுற்றி பாறையில் குடைந்திருந்த கல்லறையில் வைத்தார். அதற்கு முன்பு யாரையும் அதில் அடக்கம் செய்ததில்லை. அன்று ஆயத்த நாள், ஓய்வு நாளின் தொடக்கம். கலிலேயாவிலிருந்து அவரோடு வந்திருந்த பெண்கள் பின்தொடர்ந்து சென்று கல்லறையை கண்டார்கள். அவருடைய உடலை வைத்த விதத்தை பார்த்துவிட்டு திரும்பி போய் நறுமண பொருள்களையும் நறுமண தைலத்தையும் ஆயத்தம் செய்தார்கள். கட்டளைப்படி ஓய்வு நாளில் அவர்கள் ஓய்ந்திருந்தார்கள். அமர்வோம். கிரேஸ்ஃபுல் அன்பார்ந்தவர்களே, சென்னையில் ஒரு அருட்தந்தை ஃபாதர் கிங்ஸ்லி, இந்த ஒரு அருட்தந்தை இந்த வார்த்தை வழிபாட்டில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்ததினால் அன்பொலி டிவி வழியாக ஒளிபரப்பப்பட்ட 9 ஆண்டுகள் இந்த குருத்தோலை ஞாயிறு மறையுரையை அப்படியே ஆடியோவாக 9 மறையுரையும் அனுப்பி வைத்தார். எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. என்கிட்ட இருக்குது, அதெல்லாம் கேசட்டில் இருக்குது, வீடியோ கேசட்டில் இருக்குது, சிடியில் இருக்குது. அதெல்லாம் எடுத்து பார்க்கணுன்னா முடியாது. 9 ஆண்டுகள் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தேன். எப்படியெல்லாம் மறையுரை சொல்லியிருக்கிறேன். ஒன்று தான் சொல்ல போகிறேன். ஆகவே பயப்பட வேணாம். ஐயோ, இது இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு, இந்த ஃபாதர் எவ்வளோ நேரம் பிரசங்கம் வைக்க போகிறாரோ அப்படின்னு அதைரியப்படுபவர்களுக்கு ஒரு நற்செய்தி, பெருமகிழ்ச்சி. ஒரே ஒரு வரி, ஆனால் அந்த வரி உங்களுடைய உள்ளத்தை குத்த வேண்டும், உறுத்த வேண்டும். அது யார் வார்த்தைகள் தெரியுமா? தேவதாயின் வார்த்தைகள். தேவதாய் கேட்கிறார், ஒன்று என் மகனை கொடுங்கள், இறந்து போன என் மகனை கொடுங்கள், இல்லையா நீங்கள் என் மகனாக மாறுங்கள். அவ்வளோதான். நீங்களே பதில் சொல்லிக்கங்க. எப்படி பதில் சொன்னாலும் சரி, நான் என் போக்கில் தான் இருப்பேன் அப்படின்னு நீ வச்சாலும் சரி, ஐயோ தாயே நீங்கள் கேட்குற மாதிரி நடுப்பேன்னு சொன்னாலும் சரி, அவ்வளோதான் மறையுரை. 2 கருத்துக்கள் மட்டும் ஷேரிங் பண்ணிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் தெரியணும் அல்லவா. இந்த பவனி எப்படி நடைபெற்றது பார்த்தீர்களா? இந்த பவனியிலே குரு முன்னாடி செல்ல வேண்டும். ஏன்? மற்ற பவனிகள் எல்லாம் பூசோதை பிள்ளைங்க, சிறுவர்கள், பெண்கள், ஆண்கள், கடைசியில் குருக்கள், கடைசியில் பிஷப் வருவார். அது பவனி, வழக்கமான பவனி. அந்த டெக்கோரம் என்று சொல்லக்கூடிய அந்த புரோட்டோகால், முதல்ல சின்ன பிள்ளைங்கெல்லாம் போகிறது, அது ஒரு வகை. இன்று செல்வது இன்னொரு வகை. அதெல்லாம் கவனிக்கணும். சும்மா இல்லை திருச்சபை, ஆழ்ந்த திருச்சபை. இதற்கு பெயர் ஆல்பா லீடர்ஷிப் என்று பெயர். ஆல்பா லீடர்ஷிப் என்றால் முதலில் தலைவன் செல்ல வேண்டும், பின்னால் மக்கள் செல்ல வேண்டும். என்று தலைவன் இயேசு முன்னால் செல்கிறார், நாம் அவர் பின்னால் செல்கிறோம். அதுதான் அந்த கருத்து. மற்ற வழிபாடுகளில், பவனிகளில் மக்கள் முன்னால் செல்ல, இயேசு பின்னால் செல்கிறார். அது ஒமேகா லீடர்ஷிப். இந்த கருத்தை நான் தியாலஜி புக்கிலையும் செமினேரியிலையும் படிக்கல. ஹாய் மதன் சொல்லி ஆனந்த விகடன்ல ஹாய் மதன் பதில்கள் வரும். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு, இப்போ இல்லை. இப்போ 2வது இப்போ ஆனந்த விகடன், குங்குமம் அதெல்லாம் படிக்கிறதெல்லாம் விட்டுட்டேன். ஒரு 3-4 வருஷம் ஆஞ்சு. எங்கே வாட்ஸ்அப்பெல்லாம் வந்துச்சோ அதை பார்க்குறதுக்கே நேரம் இல்லை. எத்தனை கருத்துக்கள், எத்தனை படங்கள் எல்லாம். அதனால் எல்லாத்தையும் நிறுத்தியாச்சு. பரவாயில்லை, படிக்கிறதுக்கு நிறைய பலருடைய கருத்துக்கள்லாம் வருகின்றன. அந்த ஹாய் மதனில் ஒரு மனிதன் கேட்டார் ஒரு கேள்வி, ஐயா நீங்கள் சமீபத்தில் படித்த புத்தகம் என்ன? அவர் என்ன சொன்னார்? சமீபத்தில் நான் படித்த புத்தகம் CEO என்ற புத்தகம். அதில் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருந்தது, மிக அருமையாக சொல்லப்பட்டிருந்தது. அதில் இதை சொல்றார், அவருடைய தலைமை பண்பு ஆல்பா ஒமேகா லீடர்ஷிப்பை கொண்டது. ஆல்பா என்றால் தலைவன் முன்னே செல்வது, ஒமேகா என்றால் தலைவன் பின்னால் இருந்து மக்களை தாங்கிச் செல்வது. அடே அப்பா, ஒரு இந்து மனுஷன் ஒரு சாதாரண ஜனசஞ்சர பத்திரிகையில் இவ்வளவு ஆழ்ந்த கருத்து சொல்லியிருக்கிறாரே, எங்கிருந்து பிடிச்சார் அந்த புத்தகம்? எனக்கு அந்த புத்தகம் வேணும்.
நேராக ஃபோக்கஸ் கடைக்கு போனேன். நம்ம சம்பா கோயிலுக்கு முன்னாடி இருக்குது பெரிய புக் ஷாப், அங்கே இல்லை. கண்டிப்பாக நாங்கள் இங்கே புத்தகத்தை பாம்பேலேருந்து வரவழைச்சு உங்களுக்கு கொடுக்குறோம். அதே போல் கொடுத்தாங்க, படித்தேன். அருமை. அதில் சொல்லப்படுகிறது நம் ஆண்டவர் எப்படிப்பட்டவர். முன்னால் செல்வார், வாருங்கள் என் பின்னால், நீங்கள் போங்கள் உங்கள் பின்னால் நான் இருந்து உங்களை தாங்குவேன். அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்படி வரும்பொழுது 2 காட்சி பார்த்தேன். நேற்று மாலையிலும் இதே போல் பவனியா, நான் முன்னாடி வரேன், மக்கள் வராங்க, ஒருத்தர் உட்காந்து செல்ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ஒரு இங்கிதம் வேணாமாயா? மக்கள் எல்லாம் பவனியாக வராங்களே, நாம் இங்கே உட்காந்துக்கிட்டு செல்ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கிறோமே, இது மரியாதை இல்லைன்னு தெரிய வேணாமா? போய் 2 பேர் தட்டி எழுப்புறாங்க. ஒன்றாச்சா? சரி பரவாயில்ல, யார் ஏதோ பிற மதத்தவராக இருந்துட்டு போட்டோம். இப்போ வந்த பார்த்தீங்களா காலையில் பவனி, அப்படியே இப்படி வரும்போது ஜான் பால் மண்டபத்தில் சப்பனாங்கால் போட்டுக்கிட்டு காவி வேட்டி கட்டிக்கிட்டு கழுத்தில் ஜெவமாலை போட்டுக்கிட்டு ஆன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. நான் சொல்கிறேன், ஐயா எழுந்தாவது நிற்கக்கூடாது ஐயா, பவனி வருதே, மக்கள் எல்லாம் வராங்களே, உட்கார்ந்து இருக்கிறோமே, மரியாதை இல்லையே. அப்புறம் எழுந்து நிற்கிறாரு. ஏன் இது தானாக வரக்கூடாது? ஆகவே இது சாதாரண ஒரு எட்டிக்கெட், மேனர்ஸ், குட் மேனர்ஸ், அதை விடுங்க. தேவதாய் கேட்ட வார்த்தைகள் நம்ம எல்லோருக்கும். யாரெல்லாம் இந்த புனித வாரத்தில் இப்பயாவது வந்து பிரசன்ட் கொடுக்குறீங்க இல்லையா, உங்களுக்கு ஒன்று இறந்து போன என் மகனை கொடு, இல்லையா நீ என் மகனாக இரு. ராணி மரியாள் கொலை செய்யப்பட்டார். அந்த பெற்றோர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? யார் கொலை செய்தானோ அவனை தத்தெடுத்து கொண்டார்கள். நீ என்னுடைய மகன் இனிமேல். அது வல்லவா கிறிஸ்துவம்? ஒரு பக்கம் இப்படி இருக்குது கிறிஸ்துவம், ஒரு பக்கம் இப்படி குழி தோண்டி பாய்ச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா பெரிய ஜம்பம் பேசுவோம், என்னுடைய பாரம்பரிய கிறிஸ்துவன் தான், அப்படியாக்கு இப்படியாக்குன்னு. பெருங்காய டப்பான்னு அடிக்கடி சொல்லுவேன். பெருங்காய டப்பா பெருங்காயம் இருக்காது, அந்த வாசனை மட்டும் கொஞ்சம் தான் இருக்கும். இந்த புனித வாரத்தில் ஆண்டவருக்கு நேரத்தை கொடுப்போம். ஒன்று என் மகனை கொடு, கல்லறை தோட்டத்தில் எழுதி வச்சிருக்கிறோம். அந்த வியாகுல மாதா சுரூபத்துக்கு அடியில் 33 இளவயது மகனை மரணத்துக்கு கப்பம் கட்டி அழுதது அறம். அறம் எனப்படுவது தேவதாய். அழுகிறார், என் மகனை உங்களுக்காக காவு கொடுத்திருக்கிறேன், என் மகனை திருப்பி கொடுங்கள், இல்லையா என் மகனாக நீங்கள் இருங்கள் எனக்கு ஆறுதலாக. இதுதான் இந்த புனித வாரத்தின் சிந்தனையாக அமையட்டும். ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால். ஆமேன் ஆமேன். எழுந்து நிற்போம், விசுவாச பிரமாணத்தை பாடுவோம். ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், மரத்தின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிவார வாழ்வில் திளைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை
புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அமர்வோம். நம் தேவைகளுக்காக இறைவனிடம் இறைஞ்சுவோம். திரு அவையின் தலைவரே எம் இறைவா, திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொது நிலையினர் அனைவரும் காலத்தின் சூழ்நிலைக்கேற்ப நற்செய்தியை அனைத்து தரப்பு மக்களுக்கும் அறிவித்து கிறிஸ்து இயேசுவின் அன்பில் எல்லா தரப்பு மக்களையும் ஈட்டிட அருள் பணியாளர்களுக்கு தேவையான தூய ஆவியாரின் ஞானத்தையும் சக்தியையும் நிறைவாய் அருளிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தலைவர்களுக்கு எல்லாம் தலைவரான இறைவா, நாடுகளை ஆளும் தலைவர்கள் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை நல்வழியில் நடத்தவும், தலைவர்கள் தங்களின் தன்னலத்தை துறந்து நாட்டு மக்களின் வாழ்வாதாரங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து பணிபுரியும் நல் மனதை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் இறைவா, குருத்தோலை ஞாயிறை சிறப்பிக்கும் இறை மக்கள் அனைவரும் உம்மை போன்று எல்லாவித துன்பங்களையும் சந்தித்து வெற்றி கொள்ளவும், சிறப்பாக எங்களிடம் உள்ள மத, இன, மொழி, வெறி, வறுமை, தீரா நோய்கள் போன்ற துன்பங்களிலிருந்து உமது பேரிரக்கத்தாலும் வல்லமையாலும் விடுபட்டு நலமுடன் வாழ அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நிலைவாழ்வை அளிக்கும் எம் இறைவா, மந்தையின் ஆடுகளாகிய இறைமக்கள் அனைவரும் உலக செல்வத்தின் மீது பற்று கொண்டு நிலைவாழ்வை இழந்து விடாமல் என்றும் விண்ணுக்குரியவை மீது நாட்டம் கொண்டு எங்கள் வாழ்வை காத்து கொள்ள வேண்டிய மன உறுதியை தரும்படி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையின் நாயகனே எம் இறைவா, உலகமெங்கும் வாழும் இளைஞர்கள், இளம் பெண்கள் அனைவரும் இன்றைய நவீன தொலைத்தொடர்பு சாதனங்களில் அதிக நுட்பம் கொண்டு விசுவாசம், இறை நம்பிக்கை, இறைப்பற்று, பக்தி முயற்சி, ஜபம், சமூக அக்கறை போன்ற நற்பண்புகளை மறந்து வாழும் நிலையிலிருந்து விடுபட இதுவே தகுந்த காலம், இதுவே அருளின் காலம், இதுவே மீட்பின் காலம் என்பதை உணர்ந்து பாவ இருளை அகற்றி மீட்பின் ஒளியை உள்ளத்தில் ஏற்றி உமது அன்பு பிள்ளைகளாக வாழ வரம் அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மீட்பின் நாயகனே எம் இறைவா, உம்முடைய பாடுகளின் புனித வாரத்தில் பயணிக்கும் பங்கு இறைமக்கள் அனைவரும் உமது பாடுகளின் மாண்பை உணர்ந்து தீமைகளை களைந்து பிழைகளை அகற்றி தூய மனநிலையில் நேர்மையான நேரிய வாழ்வு வாழவும், புனித வார திருவழிபாட்டு நிகழ்வுகளில் முழுமையாக பங்கு பெற்று உமது அருளையும் இறை ஆசிரையும் நிறைவாய் பெற்று மகிழ அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் இல்லாமல் இறைவா உமது மக்களாகிய நாங்கள் விடுத்த இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் செவிமடுத்து இவைகளை எல்லாம் நாங்கள் பெற்று நலமுடனும் வளமுடனும் வாழ எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். நான் தருவேன் இறைவா, உம் இதயத்தின் அன்பிற்கீடாக. இதை நான் தருவேன் இறைவா, இதை நான் தருவேன் இறைவா, உம் இதயத்தின் அன்பிற்கீடாக. இதை நான் தருவேன் இறைவா. குறை நான் செய்வேன் இறைவா, பாவ
இருந்தாயோ. இதை நான் தருவேன் இறைவா, உம் இதயத்தின் அன்பில் ஈடாக. இதை நான் தருவேன் இறைவா. பாவம் என்றொரு விஷத்தால் நான் பாதகம் செய்தேன் இறைவா. பாவம் என்றொரு விஷத்தால் நான் பாதகம் செய்தேன் இறைவா. தேவனே உம் திருப்பாடுகளா, தேவனே உம் திருப்பாடுகளால் என்னை தேற்றிடவோ நீர் இருந்தாயோ. இதை நான் தருவேன் இறைவா, உம் இதயத்தின் அன்பில் ஈடாக. இதை நான் தருவேன் இறைவா. சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இத்திருப்பலி எல்லாமல் இறைவனாகிய தந்தைக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நல்லதுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக் கொள்வாராக. எல்லாமல்ல இறைவா, உமரே திருமகனின் பாடுகளால் நீரை மீது கொண்டுள்ள இரக்கம் நெருங்கி வருவதாக. எங்கள் செயல்களால் தகுதியற்றவர்களாயினும் இந்த ஒரே பலியின் ஆற்றலால் உமது இரக்கத்தை முன்கூட்டியே நாங்கள் கண்டுணர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். மாசற்ற கிறிஸ்து பாவிகளுக்காக பாடுபடவும் தீயோரின் மீட்புக்காக அநீதியாக தீர்ப்பிடவும் திருவுளமானார். அவரது இறப்பு எங்கள் பாவங்களை போக்கியது, அவரது உயிர்த்தெழுதல் எங்களை உமக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கியது. ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து போற்றி அக்களித்து கொண்டாடி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையை நிர்மையாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமோந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனமே உணவருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி தாம் சீடருக்கு அழைத்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்த எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்துள்ளோம். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக உடையினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் முக்கோதலாய் இந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையில் பயிற்சி பெற்ற நாம் தந்தையை பார்த்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமே மன்றாடுகிறோம். அது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் ஒரு திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு சமாதானத்தையும் ஒற்றுமையும் தந்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்கின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். எமை காத்து நித்திய வாழ்வு அழைத்து கொண்டு செல்வதாக. ஆமென்.
துன்பங்கள் என்னை விழத்தாட்டும் போது சிறகினில் என்னை தாங்கிக் கொண்டாய். சொந்தம் பந்தம் பிரிந்த போது அன்போடு என்னை அணைத்தாய். துன்பங்கள் என்னை விழத்தாட்டும் போது சிறகினில் என்னை தாங்கிக் கொண்டாய். சொந்தம் பந்தம் பிரிந்த போது அன்போடு என்னை அணைத்தாய். என் தேவனே, என் தலைவனே, என் வாழ்விலே என்றும் கீதமே. உந்தன் உறவில் நான் வாழவே, உன் அருள் என்றும் ஆளுமையா. இயேசுவே என் தேவனே, நீரே என் வாழ்வின் ஜீவனே. நான் பாடுவேன் புது வசந்தமே, என்றும் தேடுவேன் உன் சொந்தமே. இயேசுவே என் தேவனே, நீரே என் வாழ்வின் ஜீவனே. இது இயேசுவின் உடல், இது இயேசுவின் இரத்தம், இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை. இது இயேசுவின் இரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை. இவை இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை. இவை இயேசுவின் உதடும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய் இல்லை. இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகிறேன். இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கிறேன். இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது. இது இயேசுவின் உள்மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை. இது இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன. இது இயேசுவின் இயல் என்பதால் நான் ஆவியானவரால் இயக்கப்படுகிறேன். ஆமென். புனித வாரத்தை துவக்கியிருக்கிறோம். ஒரு நிமிடம் அமைதியாக ஆண்டவருக்கு நன்றி கூறி ஆராதனை துதி தோத்திரமாக நம் மௌனத்தை சமர்ப்பிப்போம். ஓலை அறிவிப்புகளும் முடிந்த பிறகு நம் நாட்டிற்கான ஜெபம் ஏறெடுக்கப்படும். குறிப்பாக தேர்தலுக்காக நாம் மட்டுமல்ல, நம்மோடு சேர்ந்து ஊடகங்களின் வழியாக பங்கேற்கிறவர்களும் ஜெபிக்கும் வகையில் தொலைக்காட்சி திரையில் அந்த ஜெபம் வரும். அறிவிப்புகளுக்கு பிறகு திருமண ஓலைகள் அரசகுழி ஆரோக்கியராஜ் சந்தனமேரி மகன் மைக்கேல் ஜான்சனுக்கும் அரியாங்குப்பம் மீனா இன்ஃபென்சியா மகள் மரிய ஆண்டோனி அனிதாவுக்கும் திருமணமாக முதல் ஓலை. இந்த திருமணத்திற்காக ஜெபிக்கவும் தடையிருப்பின் பங்குதந்தையிடம் அறிவிக்கவும் கடமை உண்டு. திருமணத்தை பற்றிய பல நெறிமுறைகள் தகவல்கள் உங்களுக்கு தெரியாதிருந்தால் பங்கு தந்தையிடம் வந்து கலந்து பேசி உங்கள் பிரச்சனைகளுக்கு எப்பொழுதும் தீர்வு உண்டு. There is always a solution for any problem. ஆகவே எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு ஒரு தீர்வு உண்டு. அந்த தீர்வு என்ன என்பதை பார்க்க வேண்டும். அது இப்பொழுதெல்லாம் நிறைய பிரச்சனைகள், அதாவது இந்து பிள்ளைகளை திருமணம் செய்வது அல்லது புராட்டஸ்டன்ட் பிள்ளைகளை திருமணம் செய்வது, அருட்சாதனங்கள் வாங்க முடியாவிட்டால் என்ன செய்வது எல்லாம் பங்கு தந்தையிடம் வந்து நன்றாக
கலந்து அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தி கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு அது சுலபமாக இருக்கும். இவங்களுக்கு தெரியாது பல சட்டத்திட்டங்கள் எல்லாம். அதுவும் குறிப்பாக பிரான்ஸ்லேருந்து வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் இங்கே வந்து ரொம்ப பந்தா காட்டுவாங்க. அங்கே யாரும் ஃபாதரே இல்லை அப்படின்னுவார். ஏன் எங்கே எல்லாம் வக்கான்ஸுக்கு போயிட்டாங்க. வக்கான்ஸுக்கு எப்போ இந்த மே மாதத்துல தான் போவாங்க, ஒரு 15 நாள் 20 நாள். மற்ற நாளில் அங்கெல்லாம் திருமண தயாரிப்புக்கு போக முடியாது, கோயிலே இல்லை. நான் சொல்லுவேன் துலூஸில் இருக்குது, ரூதபாக்கில் இருக்குது, 4-5 இடம் சொல்லுவேன். ஓ, ஃபாதருக்கு தெரியும் போல இருக்குது. ஆகவே எங்கு வேண்டுமானாலும் திருமண தயாரிப்பு வகுப்புகள் செய்ய வேண்டும். அது பிரான்ஸாக இருந்தாலும் சரி, லண்டனாக இருந்தாலும் சரி. இன்னும் சொல்ல போனால் சவுதி அரேபியா போன்ற அரபு நாடுகளில் கூட மிக சிறந்த திருமண தயாரிப்பு வகுப்புகளை கொடுக்கிறார்கள். ஆகவே முன்னதாகவே நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லது முன்னதாகவே சில உத்தரவு வாங்க வேண்டும் ஆயரிடம். இந்த மிக்சட் மேரேஜ் அல்லது டிஸ்பாரிட்டி ஆஃப் கல்ட் என்று ஞானஸ்தானம் வாங்காத அல்லது ஞானஸ்தானம் வாங்கி மற்ற அருட்சாதனம் வாங்காத பிள்ளைகளோடு திருமணமாக இருந்தால் என்ன வழிமுறைகள் உண்டு. அவை நேற்று 2 பேர் வந்தாங்க. பிரான்ஸ்லேருந்து வந்தார் ஒரு மாப்பிள்ளை, இன்னொரு பிள்ளை. அது சிஎஸ்ஐ, அது சென்னையில் இருக்குது. எல்லாம் பிரச்சனை, எங்கேயும் வேறு இல்லை. இந்த பங்குலையும் போக முடியாது, அந்த பங்குலையும் போக முடியாது, அந்த பங்குலையும் போக முடியாது. குடும்ப அட்டை இருக்குதா அப்படின்னா உடனே அவங்க பாஷையில் கேட்கணும். லிவரே தே ஃபாமி இருக்குதா? ஓ இருக்குது. லிவரே தே ஃபாமின்றது கவர்மெண்ட்டு. நான் சொல்கிறது லிவரே தே ஃபேமிலி, கத்தோலிக் லிவரே தே ஃபேமிலி. அப்படியா? அதான் நாங்கள் குடும்ப அட்டைன்னு சொல்கிறோம். ஒரு ஐடி கார்டு, நீ யார், உங்கள் அப்பா அம்மா யார், பிள்ளைங்க யார், அட்ரஸ் என்ன அப்படின்னு ஒரு ஐடி இங்கே அலுவலகத்தில் இருக்கும். உங்களுக்கும் ஒரு அட்டை கொடுத்துருப்போம். அந்த அட்டையில் எல்லாம் இருக்கும். அதை எங்கே போய் காட்டினாலும் செல்லும். இதோ நான் ஞானஸ்தானம் வாங்கியிருக்கிறேன், புதுநன்மை வாங்கியிருக்கிறேன், உறுதி பூசல் வாங்கியிருக்கிறேன், கோவில் சந்தா கட்டியிருக்கிறேன். ஆவண செய்வார்கள் அந்தந்த பங்குல. ஒன்றும் இல்லை, எனக்கு கல்யாணத்தை கொடு. எப்படியாவது மனசு வச்சு செய்யுங்க. செய்ய முடியாது. அப்புறம் சொல்கிறாரு, நீங்களாவது பரவாயில்ல முகம் கொடுத்து பேசுகிறீங்க. ஒரு சில இடத்துல போனோம், ஒன்றும் முடியாதுன்னு உடனே அனுப்பி விட்டார். அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் தேராத கேஸு, சொல்லி என்ன பிரயோஜனம். ஆகவே அவங்களுக்கு விளக்கமாக சொல்லி என்ன செய்யலாம், இப்படி வழிவகை இருக்குது, சரி வழிவகைகள் செய்கிறோம். ஆகவே உங்களுடைய குடும்பங்களில் பிரச்சனைகள் இருக்கும், ஏதாவது ஒரு தெளிவில்லாத தன்மை இருக்கும் திருமணத்தை பற்றி. பகுத்தந்தையிடம் வந்து அவருக்கு இருக்கிற நேரத்தில் பார்த்து வந்துங்க. நேற்று ஏகப்பட்ட வேலைகள். அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தராக வராங்க. ஸ்டேஜில் போய் அந்த சிகப்பு கார்பெட்டெல்லாம் போடணும்னு சொன்னேன். பிரதர் எடுத்துகிட்டு போய் நேராக அந்த கொடி மரத்துலேருந்து போட ஆரம்பிச்சிட்டார். ஐயோ அங்கே இல்லைப்பா, ஈஸ்டருக்கு தயாராக இருக்கணும்னு கொஞ்சம் சொன்னக்காக இருந்தால் ஏதாவது ஒன்று நடந்துடுவாங்க. அவங்களுக்கு தெரியாது, கூட இருந்து வழி நடத்தணும். ஆகவே அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது பல வேலைகள். அவைகள் எல்லாம் உங்களுடைய நன்மைக்காக அறிவிக்கின்றோம். அப்படி ஏதாவது இருந்தால் நீங்கள் தாராளமாக வந்து கலந்து பேசி தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது திருப்பலி முடிந்ததும் பிள்ளைகளுக்கு வளாகத்தில் இந்த புனித வார பாடல்கள் பயிற்சி கொடுக்கப்படும். போன வாரம் இந்த ஒசானா பாட்டெல்லாம் பாடினாங்க. போன வாரத்துக்கு முந்தின வாரம்லாம் அருமையாக பாடினாங்க பிள்ளைகள்லாம். பாராட்டுகள். ஏன்னா ஏதாவது இது ஏறக்குறைய இது 3ஆவது வருஷம் அவங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன். எல்லாம் பாடினாங்க. முன்னாடியெல்லாம் பாட்டு கிளாஸ் எடுத்துன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவனை அடக்க முடியாது. இங்கே பேசுவான், அங்கே நின்றுவான், குறும்புத்தனம் பண்ணுவான், இங்கே பாருங்கன்னு. எல்லாருக்கும் பாட்டில் இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. எல்லாம் சீட்டை வச்சுட்டு அழகாக தெரிஞ்ச பாட்டு பாடுறான். அதான் அவர்களுக்கு அந்த அனுபவத்தை கொடுக்க வேண்டும். டேஸ்ட் அண்ட் சீ that the Lord is good. அந்த அருமையை கொடுத்தால் நிச்சயமாக அவர்கள் செய்வார்கள். ஆகவே புனித வாரத்துக்குரிய வியாழன், வெள்ளி, ஈஸ்டர் இரவுக்குரிய பாடல்கள், முத்தாய்ப்பான பாடல்களை கற்றுக் கொடுப்பேன். கற்றுக்கொண்டு நீங்கள் செல்லலாம். நேரம் நிறைய இருக்குது, கொஞ்சம் முன்னாடியே முடிச்சாச்சு. பிரசங்கத்தை கொஞ்சம் சுருக்கினதுனால நேரமும் கொஞ்சம் நமக்கு கூடி கிடைக்கிறது, நல்லது. மற்ற அறிவிப்புகளாக நாளை மாலை பேராலயத்தில் திரு எண்ணெய் மந்திரிக்கும் திருப்பலி. நம்முடைய பங்குகளுக்கு தேவையான அர்ச்சிப்புக்கான எண்ணெய்கள் மந்திரிக்கப்படும். அங்கிருந்து பங்கு தந்தையர்கள் பங்குக்கு எடுத்து வருவார்கள். அதில்தான் நமக்கு ஞானஸ்தானம் கொடுத்தல், அவஸ்தை கொடுத்தல் அல்லது உறுதி பூசல் கொடுத்தல், இந்த எண்ணெயெல்லாம் அங்கே மந்திரிக்கப்படுகிறது. அனைத்து பங்கு தந்தையர்களும் ஒன்றிணைந்து அந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து அந்த எண்ணெய் கொண்டு வரப்படும். அதில்தான் ஈஸ்டர் சமயத்தில்
புதிதாக ஞானஸ்நானம் வாங்குபவர்களுக்கு அந்த சிறப்பு கிடைக்கும். புதிய எண்ணெய், புதிய தண்ணீர், புதிய நெருப்பு, கிறிஸ்து உயிர்த்த பெருவிழா, அதில் அவர்கள் இந்த அருட்சாதனங்களை பெறுவது ஒரு தனி சிறப்பு. ஏறக்குறைய ஒரு 10 பேர் தயாரிக்கப்பட்டு வருகிறார்கள் பல அருட்சாதனங்களை பெறுகின்ற வகையில். அவர்களுக்கும் மற்றவர்களுக்குமான ஒரு பயிற்சி, ஒரு பிராக்டிஸ் கொடுக்கப்படும். அங்கே மேடையிலிருந்து ஏற்கனவே கடந்த வருடங்களில் கொடுத்தது போல 20 இடங்களிலே நமக்கு நன்மை வழங்க, சிலுவை முத்தி செய்ய, புனித நீர் எடுத்து செல்ல, இன்னும் பல வகையில் ஆங்காங்கு எப்படி இப்போ சிஸ்டருங்க வந்து நிறைய பேர் நன்மை கொடுத்தாங்களோ அதே போன்று 3 நாட்களும் வியாழன், வெள்ளி, சனி இரவு இப்படி அவர்கள் கொடுப்பார்கள். அதற்குரிய தயாரிப்புகள் எல்லாம் செய்து வைப்போம். நீங்கள் அருமையாக இந்த தலங்களில் பங்கேற்று கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்கணும். சேரெல்லாம் போட்டால் கண்ட இடத்துல போட்டு போகக்கூடாது. திருப்பி அதை அடுக்கி வச்சுட்டாவது போகணும். கண்ட இடத்துல போய் போடக்கூடாது. பாட்டு சீட்டு எடுத்து பானீங்களா, திருப்பி அந்த பாட்டு சீட்டுக்கே ஒரு பவுச் இருக்குது. ஒவ்வொரு நற்கருணை அடையாள சின்னத்தில் அங்கே போட வேண்டும். சின்ன சின்ன காரியங்கள் அவை அதில் கவனமாக இருந்து செயல்பட வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த சடங்குகளை பற்றிய அறிவிப்பு சீட்டுகள் நிறைய இருக்கிறது. வாசப்படியில் அந்த பெட்டியில் நிறைய வச்சிருக்கிறோம். எடுத்து செல்லுங்கள், பிறருக்கும் கொடுங்கள், அறிவியுங்கள். ப்ளீஸ் ப்ரே, கேர், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் என்கிற வகையில் செயல்படுங்கள். தவக்கால உண்டியல் பிள்ளைகளுக்கு கொடுத்தோம். பெரிய வியாழன் அன்று காணிக்கையாக கொண்டு வந்து பிள்ளைகள் கொடுக்க ஞாபகப்படுத்துகிறோம். அதே போன்று பிள்ளைகள் பாடல் வகுப்பு முடிந்ததும் பாதம் கழுவும் சடங்கில் பெயர் கொடுக்க முன்வரவும். வெள்ளிக்கிழமை நோன்பு கஞ்சி வழக்கம் போல் கொடுக்கப்படும். அதற்கு உதவுபவர்கள் தாராளமாக உதவலாம். அல்லது புனித சனி அன்று காணிக்கையாக கோவிலுக்கு தேவையான பொருட்கள், நாம் கோவிலுக்கு இப்பொழுது நிறைய பொருட்களை நாம் சேர்த்து வைத்திருக்கிறோம். இந்த தவ காலத்திற்கு, கிறிஸ்மஸ்க்கு, திருவருகை காலத்திற்கு, அதே போல் திருப்பலி உடைகள் அவைகளெல்லாம் முறைப்படி அடுக்கி வைத்து அவைகளெல்லாம் பத்திரமாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அவை பொருளை வாங்கிறது பெருசு இல்லை, அதை பாதுகாக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும். அவளை செய்து வருகின்றோம். நீங்களும் உதவ முன் வருவீர்கள் என்றால் நன்றி. பங்கு தந்தை அல்லது பங்கு அலுவலகத்தில் இதை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். புனித வாரத்தில் தேர்தல் வருகிறது. தேர்தல் ஒரு முக்கியமான கடமை நமக்கு. ஆகவே இந்த சமயத்தில் வேளாங்கண்ணி நடந்து செல்வது அல்லது வேறு எங்காவது போவதை தவிருங்கள். ஒன்று முன்னதாக அல்லது பின்னால் அந்த நாளை வைத்துக் கொள்ளுங்கள். தேர்தல் அன்று நாம் அதில் பங்கேற்க வேண்டும், நம்முடைய கடமை. அதற்குரிய ஒரு அருமையான ஜெபம் இப்பொழுது நாம் ஜெபித்து இறுதி ஆசிரியை பெறுவோம். முழந்தாள் இருங்கள். நம் நாட்டிற்கான ஜெபம். இறைவா, அன்பும் விடுதலையையும் அளிப்பவரே, இருளையும் பொய்மையும் நீக்குபவரே, உண்மையின் ஒளியை எம் நாட்டின் மேல் ஒளிரச் செய்யும். எம் நாட்டின் தேச தலைவர்களின் கனவுகளும் அரசியலமைப்பின் மதிப்பீடுகளான சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் மேலோங்குவதாக. மக்கள் அனைவரும் ஜாதி மத பகையின்றி அமைதியிலும் ஒற்றுமையிலும் வாழ அருள்தாரும். எங்கள் சட்டமன்றங்கள் மக்கள் நலனை ஆலோசிக்கும் மையங்களாக திகழ வரமருளும். நீதித்துறை உண்மை, நேர்மை, நீதியின் கருவூலமாக திகழ வரமருளும். பத்திரிகை, ஊடகம் மற்றும் சமூக வலைதளம் உண்மையை உரைக்கும் கருவிகளாக செயல்பட அருள்தாரும். உம் திரு அவையின் பணித்தடங்களை தீயோரிடமிருந்து காத்தருளும். வறுமையில் வாடுவோர் தகுதியான வாழ்வாதாரத்தை பெற்றுக்கொள்ளவும், தாழ்த்தப்பட்டோர், பழங்குடியினர், ஒதுக்கப்பட்டோர் நாட்டின் வளர்ச்சியில் முக்கியத்துவம் பெறவும் வேண்டுகிறோம். நீதியும் நேர்மையும் எல்லா சூழலிலும் வெற்றி பெற வேண்டுகிறோம். தேர்தல்களில் மக்களாட்சியின் கொள்கைகளை கண்ணியத்தோடு பின்பற்றவும், நாட்டு தலைவரிடம் நாட்டுப்பற்று சுடர்விட்டு எரியவும் செய்தருளும். விண்ணக தந்தையே, உண்மை, நீதி மற்றும் சுதந்திர ஒளியின் மேல் இருள் சூழ்வதை காணும் நெருக்கடியான இக்காலத்தில் இதுவே எங்கள் அழுகுரல். எல்லாம் வல்ல இறைவா, இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எம் நாட்டின் நற்செய்தி மதிப்பீடுகள் புத்துயிர் பெற தூய ஆவியானவரை அனுப்பும். பாத்திமா நகரில் காட்சியளித்த எங்கள் அன்னையே, துன்புறும் நாடுகளின் துயர் துடைத்து
எம் நாட்டிற்காக பரிந்து பேசும் தாயே, ஆமென். இந்த ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவரை செவி சாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, புனித கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகிறோம். இதனால் நாங்கள் நம்புவதை உம் திருமகனின் இறப்பினால் எதிர்நோக்கி இருக்க செய்த நீர், நாங்கள் நாடுவதை அவரது உயிர்ப்பினால் வந்தடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். மக்கள் மீது மன்றாட்டு. ஆண்டவரே, உம்முடைய இந்த குடும்பத்திற்காக எங்கள் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து துன்புறுத்துவோருக்கு தம்மை கையளிக்கவும் சிலுவையின் கொடுமையை தாங்கிக் கொள்ளவும் தயங்கவில்லை. நீர் இக்குடும்பத்தை கண்ணோக்கி அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சிகின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். புது நன்மை உறுதி புதல் பிள்ளைகளுக்கு நாளை மறுநாள் இன்னும் வியாழக்கிழமை கூட காலை நேரத்தில் வகுப்புகள் உண்டு. 9:30 12:30 வரை. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. பாத மலரினிலே எங்கும் பாடாத மலராக நான் இருப்பேன். தாயே, உன் பாத மலரினிலே எங்கும் பாடாத மலராக நான் இருப்பேன். என்னை மறந்தாலும் நீ மட்டும் நானும் சேயாக அழைக்கின்ற தாய்மறி நீ. தாயே, உன் பாத மலரினிலே எங்கும் பாடாத மலராக நான் இருப்பேன். மலை மேலே நமக்கான உறவா கனிவோடு வந்தாயே தாயென்ற நினைவா. கல்வாரி மலை மேலே நமக்கான உறவாய் கனிவோடு வந்தாயே தாயென்ற நினைவா. கடலினம் பெரியது உன்னுள்ளம் அம்மா, கடலினம் பெரியது உன்னுள்ளம் அம்மா. கடுகினும் சிறிய குறை தீர்ப்பார். தாயே, உன் பாத மலரினிலே எங்கும் பாடாத மலராக நான் இருப்பேன். தாயே, உன் பாத மலரினிலே எங்கும் பாடாத மலராக நான் இருப்பேன்.
என் ரட்சணியமாயிரும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். என் நேரமும் ஆராதனையும் சுதியும் தோசரம் நமஸ்காரம் உண்டாகடவது. ஆமென். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. பிள்ளைகள்லாம் உட்காருங்க. பிரதர்ஸ் இங்கே ஒரு சீட்டு. அந்த இறைக்குலம் நாம அன்புலகம் படைத்திடுவோம். அன்பு என்போம். அன்புடைய மியூசிக் போடுங்க.